அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் 3 பன்னீர் ரோஸ் செடி உருவாயிட்டாங்க. ஒன்று கட்டிங்கில் வளர்ந்துருக்கு, ஒன்று நான் எப்போ வாங்கி வச்சேன்னு தெரியல, அதுலேயும் இன்றைக்கி பூக்கள் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 3 பன்னீர் ரோஸ் நம்ம வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி 2 பொடி ரோஸ் இருக்காங்க. நான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நம்ம கட்டிங்கில் வச்சது பன்னீர் ரோஸ் தானா அப்படின்ட்டு. இன்றைக்கி பூத்த உடனே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லி. ஏன்னா 2-3 செடியிலேருந்து கட்டிங் வச்சுருந்தேன், அதில் ஒன்று தான் தளிர் விட்டது. அதனால் என்ன பூ தளிர் விட்டுச்சுன்னு டவுட்லேயே இருந்தேன் நான். ஆனால் பன்னீர் ரோஸ், என் சந்தேகம் தீர்ந்துடுச்சு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம், எனக்கு வெற்றி கிடச்சிடுச்சு. பன்னீர் ரோஸ் கட்டிங்லேருந்து ஒரு பூ கிடச்சாச்சு. இன்றைக்கி நிறைய கொடி ரோஸ் பூத்துட்டே இருக்காங்க. 2 செடி இருக்காங்க நம்மக்கிட்ட கொடி ரோஸ். நல்லா அடுக்கு பன்னீர் ரோஸாக வந்திருக்காங்க. இது நான் வாங்கி வச்சுருந்துருக்கேன், எனக்கே தெரியல, இல்லை வேறு ரோஸுன்னு சொல்லி இதை கொடுத்துருந்தாங்களா விற்கிறவங்கன்னு தெரியல. இப்போ அதுலேயும் ஒரு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.